ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நேற்று குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 51, 52 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் அது. நேற்று பார்த்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். க்யூப்பில் மொத்தமாக எவ்வளோ டயக்னல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு யாருமே இது வரைக்கும் கமெண்ட் பண்ணல. பரவாயில்ல, அதுக்கான ஆன்சரை நான் சொல்லிவிட்டு தென் நம்ம இந்த 53 அண்ட் 54 கொஷினோட ஆன்சர் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயக்னல்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டயக்னல் இஸ் நத்திங் பட் அ லைன் செக்மெண்ட் விச் கனெக்ட்ஸ் ஆர் ஜாயின்ஸ் டூ வெர்டிசஸ். ஓகே, அதுவும் ஆப்போசிட்டில் இருக்கிற வெர்டிசஸை தான் ஜாயின் பண்ணும். இப்போது க்யூப்பில் மொத்தமாக 6 ஸ்குவாட் ஃபேஸஸ் இருக்குது இல்லையா, அதில் ஒரு ஸ்கொயரை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயரில் மொத்தமாக எவ்வளோ டயக்னல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகே, அப்போது ஒரு க்யூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 6 ஸ்கொயர் ஃபேஸஸ் இருக்குது. அப்போது ஒரு ஃபேஸ்க்கும் நம்ம 2 டயக்னல் கால்குலேட் பண்ணோன்னா 6 ஸ்கொயர் ஃபேஸஸ்க்கு 6 2s are 12 டயக்னல்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போது நான் ஃபுல் க்யூப் ஷேப்பே வரைகிறேன். இப்போ ஃபுல் க்யூப் ஷேப் எடுத்துக்கலாம். ஸ்பேஸ் டயக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஸ்பேஸ் டயக்னல் அப்படின்னா, இப்போ ஒரு க்யூப்ன்றது 3D ஷேப் இல்லையா, ஸோ 3D ஷேப்குள்ளே இருக்கிறத நம்ம ஸ்பேஸ் தானே சொல்லுவோம். ஸோ ஸ்பேஸ் ஆக்குபைடு பை த ஷேப், அதுதான் 3D ஷேப் சொல்கிறோம். ஸோ ஒரு க்யூபோட டாப்பில் பார்த்தீங்கன்னா 4 வெர்டிசஸ் இருக்குது. அதே போல் பாட்டம்லேயும் 4 வெர்டிசஸ் இருக்குது. இப்போ நான் ட்ரா பண்ண போகிறது எல்லாமே ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, எல்லாமே அந்த பாக்ஸ்க்குள்ளே வர போகிற டயக்னல்ஸ். இப்போது இங்கே இருக்கிற வேர்டெக்ஸை இங்கே இருக்கிற ஆப்போசிட் வேர்டெக்ஸ் கூட ஜாயின் பண்ண போகிறோம். இது ஒரு டயக்னல். இங்கே இருக்கிற வேர்டெக்ஸை இங்கே இருக்கிற வேர்டெக்ஸ் கூட ஜாயின் பண்ணுறோம். அதே போல் இங்கே மொத்தமாக டாப்பில் ஒரு 4 வெர்டிசஸ், பாட்டமில் ஒரு 4 வெர்டிசஸ். அப்போது மொத்தமாக 8 வெர்டிசஸ். அதில் ஆப்போசிட்டாக இருக்கிற 2 வெர்டிசஸ் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா தான் கிடைக்கக்கூடியது டயக்னல்னு சொல்லிட்டேன். அப்போது 4 ஸ்பேஸ் டயக்னல் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, 4 ஸ்பேஸ் டயக்னல். அப்போது 4 + 12 16. டோட்டலாக க்யூப்பில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் டயக்னல்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 16. சம்டைம்ஸ் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே ஸ்பேஸ் டயக்னல்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸ்பேஸ் டயக்னல்ஸ் 12 அண்ட் ஸ்பேஸ் டயக்னல்ஸ் 4. இப்போது இந்த கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 53. A group of college students had decided to complete a project in 10 days. ஏதோ ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ கவுண்டிங் நமக்கு தெரியல, ஆனால் தே ஹாவ் டிசைடட், அவங்க எல்லாருமே 10 நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. As 2 students dropped out every day, the project got completed at the end of the 15th day. 10 நாள் டிசைட் பண்ண ப்ராஜெக்டை 15வது நாள் தான் முடிக்கிறாங்க. ஏன் 15 நாள் தள்ளி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுமே 2 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குரூப்லேருந்து ட்ராப் ஆகிடுறாங்க. அதனால தான் 10 நாளில் முடிக்க வேண்டிய வேலை 15வது நாள் முடிக்க வேண்டியதாக இருக்குது. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த ப்ராஜெக்ட். அப்போ ஆரம்பத்தில் அந்த குரூப்பில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருந்தா அந்த ப்ராஜெக்டை 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் கொஷின். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினிங்கில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டோம், நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் அவங்க டிசைட் பண்ண இத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ண டேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இதை நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டேயில் மொத்தமாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்கன்னா எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஓகே, செகண்ட் டேயில் அந்த எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 2 பேர் ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க. அடுத்தது தேர்ட் டேயில் இன்னும் 2 பேர் ட்ராப் அவுட் ஆகி மொத்தமாக 4 பேர் போயிருப்பாங்க. அதே மாதிரி ஃபோர்த்து டேயில் இன்னும் 2 பேர் போயிட்டு 6 பேர் டோட்டலாக குறைஞ்சிருப்பாங்க. இதே மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா 15th டே வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடுது. இது எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ப்ராஜெக்ட்ன்றது சேம், ஒரே வேலையை தான் செய்கிறாங்க. அதாவது டிசைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 10 நாள் கையில் இருந்துச்சு, எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடியது டோட்டல் ஒர்க். ஓகே, அதே மாதிரி செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, 15 நாளில் இந்த ஒர்க்கை இந்த பசங்க பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நாளுக்குமே 2 பேர் ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க அப்படின்றாங்க. அப்போது 15 நாளில் இந்த ஒர்க் முடிச்சிருந்தா இதோட ஒர்க் டன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 × x. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனு செகண்ட் கண்டிஷன் நம்ம தாராளமாக ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஏன் ஈக்குவேட் பண்ணுறோன்னா, அவங்க பண்ண போகிறது ஒரே ப்ராஜெக்ட், அதனால நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் அவங்க டிசைட் பண்ணுறது என்னென்னா, இந்த வேலையை 10 நாளுக்குள்ளே முடிக்கணும்
அப்படின்னு. ஸோ எவ்வளோ பேர் கேட்டிங்கன்னா தெரியாது. அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ 10 இன்ட்டு எக்ஸ். ஸோ அதே வேலையை 15வது நாள் முடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப்ட் அவுட் எவ்ரிடே. ஃபஸ்ட்டு டேயில் அந்த குரூப்பில் இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அந்த ஃபஸ்ட்டு டேயில் இருந்திருப்பாங்க. அப்போ டே 1ல் எந்த வித சேஞ்சஸும் இல்லை. செகண்ட் டேயில் பார்த்தீங்கன்னா இந்த 15xலேருந்து 2 பேர் ட்ராப் அவுட் ஆகிருப்பாங்க. தேர்ட் டேயில் பார்த்தீங்கன்னா 4 பேராக மொத்தமாக, அதாவது 15xல் மொத்தமாக 4 பேர் ட்ராப் அவுட் ஆகிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 பேர், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ 15வது நாள் அன்றைக்கி எவ்வளோ பேர் ட்ராப் அவுட் ஆகிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28. ஃபஸ்ட்டு டே அதே செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வேலை செய்ய போகிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு டேவை நீங்கள் எப்போவுமே கணக்கு எடுத்துக்காதீங்க. அப்போ 15 நாளில் ஒரு நாளை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி 14 நாள். ஒரு நாளுக்கு 2 ஸ்டூடெண்ட்னா அப்போ 14வது நாள் மொத்தமாக 14 × 2 28 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ட்ராப் அவுட் ஆகிருப்பாங்க. ஓகே, இப்போது இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ 10x which is equal to 15x. இங்கே இருக்கிற மைனஸை நம்ம வெளில எடுத்தோம்னா it will be 2 + 4 + 6 + ... +28. இது ஒரு சீரீஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த சீரீஸ் ஏபியில் இருக்கிறதுனால we are going to use ஏபி ஃபார்முலா, சம் ஆஃப் த சீரீஸ் ஃபார்முலா. இப்போது நமக்கு ஃபஸ்ட் டேர்மும் தெரிஞ்சிச்சு, லாஸ்ட் டேர்மும் தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ there is a formula, SN ஃபார்முலா. அதுவும் ஏபியில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு எடுத்துக்கலாம், டிவைடட் பை 2 × a + l. ஏன்றது ஃபஸ்ட் டேர்ம், எல்ன்றது லாஸ்ட் டேர்ம். அப்போது இங்கே மொத்தமாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும்? நான் தான் 15 டேஸ்லேருந்து ஒரு டேர்ம் ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இந்த 2 ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் செகண்ட் டேலேருந்து தான். ஸோ செகண்ட் டேலேருந்து 15th டே வரைக்கும் டோட்டலாக 14 டேஸ் இருக்கும். அப்போது இங்கே நம்மளோட என் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 டிவைடட் பை 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் a, 2, லாஸ்ட் டேர்ம் இஸ் 28. 10x இங்கே இருக்கிற 15x இந்த பக்கம் வந்துச்சுன்னா -15x which is equal to இந்த 2வையும் இந்த 14ஐயும் கேன்சல் பண்ணால் நமக்கு 7 வரும். அண்ட் தென் 2 + 28 will be 30. 15xல் 10x மைனஸ் பண்ணோன்னா நமக்கு -5xன்னு கிடைக்கும். அண்ட் தென் 7 × 30. இங்கே இருக்கிற மைனஸ் இங்கே இருக்கிற மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்கிற 5 இங்கே இருக்கிற 30 கேன்சல் பண்ணலாம். 6 times 7 6 are 42. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 42. அதாவது பிகினிங்கில் அங்கே இருந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கு கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் 1, 42 ஸ்டூடெண்ட்ஸ். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். 4 men working together can finish a work in 18 days. How many more men are required to finish the same work in 12 days? லாஸ்ட் கொஷின் பார்த்த மாதிரியே தான் M1D1 which is equal to M2D2. ஒரே ஒர்க்கு தான் 2 சுச்சுவேஷனில் இங்கே நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனில் 4 men அண்ட் தென் டேஸ் பார்த்தீங்கன்னா 18. 4 men into 18 days which is equal to எவ்வளோ மென்னு தெரியல. ஸோ let it be M2 அண்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா 12. ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 4 × 18 divided by 12 which is equal to M2 என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 4 × 12 நம்ம கேன்சல் பண்ணலாம் 4 டேபிளில் 3 அண்ட் 18 3 கேன்சல் பண்ணால் 6. M2 = 6. இது 12 நாளில் முடிக்கிறதுக்கு 6 men போதும். ஆனால் இங்கே ஆல்ரெடி 4 men இருக்காங்க. நல்ல கொஷினை பாருங்கள். ஹவு மெனி மோர் men are required? ஹவு மெனி மோர்? நம்மக்கிட்ட 4 பேர் இருந்தாங்க, 18 நாளில் முடிச்சிட்டாங்க. இன்னும் எவ்வளோ பேர் அதிகமாக இருந்திருந்தா 12 days. ஸோ இங்கே கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். M2 = 6ன்னு நம்ம பிளைண்டாக இந்த டிக் பண்ணிடக்கூடாது. ஸோ 6 - 4 will be 2. இன்னும் 2 men எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா இந்த வேலையை 12 நாளில் முடிச்சிடலாம். அப்போது இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3, 2. ஸோ இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் கொஷின்ஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.